சொந்த பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. கடைக்கு நீங்கள் வேலைக்கு ஆட்கள் போட்டாலும் சரி, இல்லை கம்பெனியாக வச்சுருந்தாலும் சரி, பணம் ரீதியான பிஸ்னஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஷோரூமோ அல்லது ஊர் வியாபாரமோ ஏதோ வியாபாரம், நீங்கள் ஆட்களை பொறுப்பாக விட்டுட்டு போயிடுவீங்க. நீங்கள் வேறு வேலை பார்க்கலாம், இல்லை வேறு பிரான்ச்சை கவனிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கடைசி முடியும் தருவாயில் 10 மணிக்கு ஒரு சில கடைகள் முடியும், ஒரு சில கடைகள் 11 மணிக்கு முடியும், ஒரு சில கடைக்கு 9 மணிக்கு முடியும், ஒரு சில கடைகள் 8 மணிக்கு முடியும். வியாபாரம் அந்த வியாபாரத்தை பொறுத்து அந்த டைமை நீங்கள் கணிச்சு வச்சுருப்பீங்க. கடைசி முடிகிற தருவையில் நீங்கள் போய் டேக்கப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் அந்த பிஸ்னஸை கையில் எடுத்துக்கோங்க. எந்த ஓனராக இருந்தாலும் சரி சொல்கிறேன். நிறைய பிரான்ச் இருக்குது அப்படின்னா முக்கியமான பொறுப்பு யாராச்சும் போட்டிருப்பீங்களா, அவங்கள அந்த கடைசி நிமிடத்தில் ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டாஃப் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் காலையில் 8 மணிக்கு வந்திருக்கலாம், 6 மணிக்கு வந்திருக்கலாம். ஒரு 12 மணி நேரம் அவங்களோட அதிகபட்ச பவரு, ஒரு சிலருக்கு 8 மணி நேரம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விதமான டைமை பிரித்து கொடுத்துருப்பாங்க. 8 மணி நேரம், அதிகபட்சம் 12 மணி நேரம். 12 மணி நேரம் செய்ய மாட்டாங்க. எக்ஸாம்பிள் 12 மணி நேரம் இருந்தாலுமே அதுக்கு மேலே செய்ய முடியாது. 8 மணி நேரம் நம்மளோட ஒர்க்கு பலம் இருக்குது, செய்யலாம். 12 மணி நேரம் செய்ய முடியாது. ஒரு சில கடையில் 12 மணி நேரம் ஒர்க் இருக்குது, சரிங்களா? ஓகே, அந்த 12 மணி நேரத்துக்கு மேலேயாவது இல்லை 8 மணி நேரத்துக்கு மேலேயாவது முடிகிற தருமையில் கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில கடையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஒரு சில கடையில் 11 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடியும். ஒரு சில கடையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து 2 ஷிஃப்ட்டு, 2 பேர் மாற்றி போயிடுவாங்க, சரிங்களா? அது ஓனர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கடைசி டைமில் கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற ஆட்கள் வந்து டைம் மீறினால அவங்களால இருக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, சார் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சார், நான் காலை நேரத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு வரணும், ரொம்ப சிரமம், நைட்டு போகிற சிரமம், அங்கே போய் சேர முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குது, யாரும் இல்லை, தனியாக போகணும், இருட்டாக இருக்குது, நிறைய காரணங்கள் சொல்லும் பொழுது கஸ்டமருக்கு வாடிக்கையாளருக்கு மனசாங்கி சீக்கிரம் பர்ச்சேஸ் முடிச்சுடுவாங்க. அதனால பிஸ்னஸும் கெடும். அதனால ஒன்றா நீங்கள் டேக்காமல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீடு பக்கத்தில் இருந்தும் ஒரு சிலருக்கு போகிறக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குன்னு சொல்லிடுங்க. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், லாஸ்ட் அந்த முடிகிற தருவையில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த இன்சென்டிவ் நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. வீட்டுக்கு கொண்டு போய் விட்றக்கும் உண்டான முயற்சி எடுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகுது, சரிங்களா? போனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, அழகாக பேசுகிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க, டைம் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் வரும். அது உங்களுக்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிஸ்னஸ்